இவருக்கு சொந்தக்காரர், எடப்பாடி அவர்களுடைய சொந்தக்காரர், அவங்க வீட்டில் நடந்த ரைடு. அதில் அப்போ என்ன நியூஸ் வந்துச்சுன்னா சுமார் 750 கோடி வரைக்கும் அதில் வரி ஏய்ப்பு நடந்தது. சம்மந்தி வீடு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது. அடுத்தது இவருக்கு நெருங்கியவராக இருந்த இளங்கோவன் ஒருத்தர், அவருடைய காலேஜஸில் அவருக்கு சொந்தமான அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் மற்ற சுற்று வட்டாரங்கள் இருந்த எல்லாத்துலேயும் நடந்தது. இது 2 ரைடு தானா அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் அவர்களே அந்த 2 ரைடு தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கோம். அதாவது வந்த ரைடு 2, வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ரைடுகள் எக்கச்சக்கம். வருமுன் காப்போம், அதனால தான் அவ்வளோ ரைடு வர வேணாம், நானே கூட்டணிக்கு வந்துடுறேன். யாரை காப்போங்கிறது அவரே காப்பாத்துறாரு, அவர் மகனை காப்பாத்துறாரு. எதை கொடுத்து காப்பாற்ற போறீங்க? கட்சியை கொடுத்து தான், வேற அவர்கிட்ட இருக்கிறது அவர் தான். அவரு பின்ன கஷ்டப்பட்டு ஊழல் பண்ணி சம்பாரிச்ச கட்சி, அவருடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு தான் அதிமுகவே கொண்டு போய் அவர் அடமானம் வச்சிருக்காரு. பையன் ஃபைல் மாட்டிக்கிச்சு, அமித்ஷா கிட்டயோ மோடி கிட்டயோ டெல்லிக்கு கூப்பிட்டு மிரட்டி அமைச்சிருக்காரு, வேப்பில் அடிச்ச மாதிரி வந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் வாய் தடக்கல கூட்டணி அப்படின்னு. இதுவரையும் கூட இப்ப இந்த நேத்து கையை பிடிச்சி தூக்கி நிறுத்த பிறகுதான் ஆமா கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாரே தவிர்த்து மனசு வந்து மனுஷன் ஒத்துக்கல கூட்டணிக்கு. அதாவது எப்பயுமே நாங்க தான் பெரிய கட்சினா அவங்க தான் அறிவிக்கணும். ஆமா, இவரு என்ன வாங்கி ஒரு வார்த்தை கூட குறுக்கால பேசுவோம், இல்லைண்ணா பேசுறேன்னு ஒரு வார்த்தை மறந்து போய் அண்ணாமலை கூட மைக் எடுத்து இங்க பாருங்க ஒருத்தர் கேள்வி கேட்டு முடிச்ச பிறகு பேசுங்க அப்படின்றாங்க. சாங்கர் விளையாட்டு அமித்ஷா தான் கூட்டணி அறிவிக்கிறாரு. அமித்ஷா தான் வந்து சொல்றாரு என்டிஏ கூட்டணி கீழே அதிமுக வருது. அதாவது அதிமுக ஆமா மேல அங்க மோடி, தமிழ்நாட்டுல என்டிஏல அதிமுக எடப்பாடி தலைமையில, இங்க என்டிஏ அப்படின்னா அதை வந்து அவர் அறிவிச்சா அது வேற இல்லை. நீங்க சொன்ன பிறகு அட்லீஸ்ட் அவர்கிட்ட மைக்கு கொடுத்து 4 வார்த்தை அப்படிங்கறது இப்ப அவரே அறிவிப்பாரு. அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு பாருங்க. 2 வார்த்தை அவரே சொல்லுவாருன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்தா சொல்லுவாரு. சொல்லாம போயிட்டா நம்மளே மிரட்டி அண்ணாமலை இல்ல பாரு அப்படின்னு ட்விட்டெல்லாம் போட்டு வர வச்சிருக்கோம் கஷ்டப்பட்டு. நீ சொல்லுன்னு சொன்னா எனக்கு இதில் விருப்பம் இல்லை, என்னை வந்து மிரட்டி தான் நீங்க உட்கார்ந்து வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் கூட எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு தானாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. அவர் பேசக்கூடிய நிலையிலேயே இல்லை. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது அந்த முகத்துல ஃபேஸ் ரீடிங்கை பார்க்கும் பொழுது முழு விருப்பத்தோடு போன மாதிரி தெரியல. அது வந்து ஒரு கட்டாய திருமணம்ங்கிற கணக்குல தான் அது இருந்தது.